நீங்க வந்து நம்ம பெட்டிக்கடைய ஒரு டாஸ்க் இருக்க போறோம். சிறப்பா என்ன பெட்டிக்கடை என்ன வாங்க சொல்லுங்க ஜீவானா. ஒரு டாஸ்க் என்ன டாஸ்க்னா 10 நிமிஷத்துல 20 ஆஃப் ஆயில் சாப்பிடணும். அதை நீங்க கலந்துக்கிட்டாலும் சரி இல்ல வீடியோ எடுத்து போட்டாலும் சரி. நீங்க கலந்துக்கிறீங்களா? ரெடியா? இல்ல என்னால சாப்பிட முடியுமான்னு தெரியல. சாப்பாடுன்னா அண்டா சோறு கூட நான் சாப்பிட்டுருவேன். நீ பாட்டுக்கு ஆஃப் ஆயில் சாப்பிட சொல்ற. ஆமா 10 நிமிஷத்துல 20 ஆஃப் ஆயிலா? ட்ரை பண்ணி பாக்குறேன். சரி இத நம்ம ஞாயிறுக்கும் விட்டுருவோம். நம்ம குருமிஸ்லயே வச்சிடலாமா? வச்சிடலாம். 10 ஆஃப் ஆயில் போட்டு தருவாரா? 10 நிமிஷத்துல 20 ஆஃப் ஆயிலா? சரி சரி சரி. ஹலோ நண்பர்களே, நான் உங்க மிஸ்டர் பெட்டிக்கடை பேசுறேன். எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்ல போறேன். ஒரு நற்செய்தின்னு கூட சொல்லலாம். நீ சொல்ற நீ நற்செய்தியா இல்லையான்னு நீங்க முடிவு பண்ணிக்கிற. நீங்க சொல்லுவீங்க. உங்க மைண்ட் வாஷ் எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு ஆஃப் ஆயில் போட்டி. 5 மணிக்கு யாரா உனக்கு அடுப்பு வச்சு போட்டு தருவா? அப்படிலாம் கிடையாது. 6 மணிக்கு நம்ம மாஸ்டர் ரெடி பண்ண சொல்லுவோம். அதாவது குரு மெஸ்ல கூத்தம்பாளைய பிரிவுல இருக்கிற குரு மெஸ்ல வந்து ஆஃப் ஆயில் போட்டி நம்ம சேனல், அதாவது பெட்டிக்கடை சேனல் வழியாக நடக்க போகுது. விருப்பப்படுறவங்க யாரு வேணா கலந்துக்கலாம். என்ன போட்டி, எப்ப போட்டின்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஒரு போட்டி தான், ஆஃப் ஆயில் சாப்பிட்ற போட்டி. 20 நிமிஷத்துல 10 நிமிஷம் போதுமா? ஓகே, அண்ணன் வந்து நம்ம ஜீவானை சஜஷன் பண்ணிட்டாரு. 10 நிமிஷத்துல 20 ஆஃப் ஆயில் சாப்பிட்டா போதும். அதானே? வின் பண்றவங்களுக்கு என்ன பிரைஸ்? என்ன பிரைஸ்னா ஆஃப் ஆயிலுக்கு 10 ரூபா. நம்மளே பணத்தையும் கட்டிடுவோம், அவங்களுக்கு 150 ரூபா பணமும் கொடுத்துருவோம். தோத்துட்டா அவங்க ஆஃப் ஆயிலுக்கு மட்டும் பணம் கொடுத்துட்டு போனா போதும். இதுதான் நம்ம போட்டி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். புரியலன்னா திரும்ப திரும்ப பாருங்க, போட்டியில கலந்துங்க, பரிசை வெல்லுங்க. இப்படிக்கு உங்கள் பெட்டிக்கடை.